ஆனந்த் ஃபீல் லைக் ஃப்ளையிங். இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து 1999 எஸ் குமாரசாமி அவங்களால திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் காங்கேயம் தாலுக்காவில் இருக்க முத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆனந்த் பஸ் டிரான்ஸ்போர்ட் எப்போனா 1999 எஸ் குமாரசாமி சார் அவங்களால திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் காங்கேயம் தாலுக்காவில் இருக்க முத்தூர்ன்ற ஊரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஊர் வந்து இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டை வச்சு தான் இப்படி ஒரு ஊர் இருக்குன்றதே தெரியும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லைன் வண்டியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டேஜ் கேரியர்லேருந்து அவங்க பஸ்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பஸ்ஸு வாங்கணும்னா, தமிழ்நாட்டில் ஒரு பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் கேரியர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுமுடி டு திருப்பூர். இதுதான் இவங்களோட ஃபஸ்ட்டு ரூட்டு. இந்த ரூட்டில் தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு விட்டாங்க. ஆஃப்டர் 2 years அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரூட்டாக வாங்கிட்டாங்க. கடைசியில் இப்போ எத்தனை ஸ்டேஜ் கேரியர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேஜ் கேரியர் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் கேரியரோட நம்பரையும் அதோட ரூட்டையும் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. TN42AY 3969 ஈரோடு டு பள்ளப்பட்டி. TN42AZ 5995 ஈரோடு டு பள்ளப்பட்டி. TN42V 7099 திருப்பூர் டு கொடுமுடி. TN42Y 9997 கரூர் டு சென்னிமலை. TN47S 4030 ஈரோடு டு கொடுமுடி. TN36W 4455 ஈரோடு டு முத்தூர். இதுதான் வந்து இவங்களோட இந்த 6 ஸ்டேஜ் கேரியரோட நம்பரும் அதோட ரூட்டும். இவங்க பஸ்ஸோடைய சேசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 222 வீல் பேஸ். மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் 222 வீல் பேஸ் தான் பார்க்க முடியும். அதே சேசிஸ் தான் இவங்களோடதும். அதுக்கப்புறம் வந்து இவங்க பஸ்ஸு எல்லாமே எங்கே பாடி கட்டியிருக்காங்கன்னா மாருதி கோச்சில் தான் எல்லா பஸ்ஸும் வந்து பாடி கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த பஸ்ஸோட ஒரு ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஒரு ஹிஸ்ட்ரி, நம்ம கண்டென்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். வெயிட் பண்ணுங்கள், அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்க ஸ்பேர் பஸ்ஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நிறையா தெரிஞ்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.